இந்த சின்ன பையன் தலையில விக்கு வச்சிருக்கான். அது அவனுடைய கிளாஸ்மேட் விளையாடும் போது அப்படியே தலையில இருந்து தனியா எடுத்துறான். அதை பார்த்த உடனே அங்க இருந்த எல்லா பசங்களும் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால அவன் ரொம்ப அவமானப்பட்டு அப்படியே தலையை மூடிக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனா அப்ப கூட அந்த பசங்க அவனை விடுற மாதிரியே தெரியல. பின்னால ஓடி வந்து அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அவன் வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கே ஓடி போயிடுறான். இவனுடைய தலை ஏன் இப்படி மொட்டையாச்சுன்னு அவனுக்கே தெரியல. ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது அவனுக்கே தெரியாம அவனுடைய மண்டை அப்படியே மொட்டையாயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் ஆகியும் அவனுடைய தலையில கொஞ்சம் கூட முடியே வளர்ந்திருக்காது. இப்படி இருக்க ஒரு நாள் நைட் அவங்க வீட்டுக்கு ஒரு வயசான லேடி வந்து அவனுக்கு திரும்பவும் முடி வளர்றதுக்கான ஒரு ரெசிபியை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அவன் அவங்க சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி அதை எடுத்து அவனுடைய தலையில தடவுறான். ஆனா அது அவனுடைய ஃபேஸ்ல எல்லாம் ஒழுகுது. அதனால அவன் ஒரு துணி எடுத்து அதை அப்படியே தொடச்சிட்டு அது ரொம்ப லிக்விடா இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட அவன் வச்சிருந்த பீனட் பட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து தலை ஃபுல்லா தடவிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு அவனுடைய தலையில பூசி வச்சிருக்க எல்லாத்தையுமே கழுவிட்டு அப்படியே குளிச்சிட்டு வெளியில வரான். வந்த உடனே அவனுடைய தம்பி அவனை பார்த்துட்டு அவனுடைய தலையில லைட்டா முடி வளர்ந்திருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்து அது மூலமா பாக்குறான். பார்த்தா உண்மையாவே அவனுடைய தலையில லைட்டா முடி வளர்ந்திருக்கு. அதனால அவன் இமிடியேட்டா அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அவர் இவங்க ரூமுக்கு ஓடி வர்றதுக்குள்ள பார்த்தா அவனுடைய தலையில அப்படியே ட்ரிம் பண்ண மாதிரி முடி வளர்ந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா முடியே வளராதுன்னு சொன்ன நம்ம பையனுக்கு முடி வளர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவனுமே ஓடி போய் அவனுடைய முடிய கண்ணாடியில பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் நேரா ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அப்ப அவனுடைய முடிய பார்த்தா ஷோல்டர் வரைக்கும் வளர்ந்துடுது. கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவனுடைய முடிய பார்த்துட்டு அவன் திரும்பவும் விக்கு வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய முடி வளர்றத நம்மளுடைய கண்ணாலேயே பார்க்க முடியுது. அவ்வளவு வேகமா வளருது. அப்புறம் நைட் வீட்ல டின்னர் சாப்பிடலாம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய முடி ரொம்ப வளர்ந்து அவனுடைய ஃபேஸையே மறைச்சிட்டதுனால கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு கூட தெரியாம அதை அப்படியே தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுடைய முடி ரொம்ப பெருசா வளர்ந்து பின்னால இருக்கிற பெஞ்ச் வரையும் போயிடுது. அது அவனுடைய ஃப்ரெண்ட் சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நைட்ல தூங்கும்போது கூட இந்த பையன் முடி டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுடைய முடிய ஒரு கயிறுல கட்டி சீலிங்ல கட்டி விட்டுட்டு தான் தூங்குறான். இவனுக்கு தினமும் இதே மாதிரி ஏகப்பட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அதை கட் பண்ணி டெய்லி அவங்க வீட்ல மூட்டை மூட்டையா முடியை எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடுறாங்க. கடைசியில இப்ப அவனுடைய முடிய பார்த்தா அவன் நடந்து போகும்போது முடி வந்து தரையிலேயே படுற அளவுக்கு பயங்கர பெருசா வளர்ந்துடுது.